உலகம் முழுவதும் நாளை கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை வரவேற்பதற்காக நெல்லை மாவட்டமே காத்திருக்கிறது. இந்நிலையில் பாளையங்கோட்டையில் உள்ள புனித சவேரியார் பேராலயம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வராஜ் தருகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது புனித சவேரியார் பேராலயத்தில் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? கிறிஸ்தவ பெருமக்கள் என்ன மாதிரியான உற்சாகத்தோடு காணப்படுகிறார்கள்? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சிக்கந்தர், இறைவன் மனிதனாக பிறப்பதுதான் இயேசு கிறிஸ்துவாக அந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக இன்று நள்ளிரவில் கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும், குறிப்பாக கிறிஸ்துவ ஆலயங்கள் சொல்லக்கூடிய கத்தோலிக்க ஆலயம் மற்றும் சிஎஸ்ஐ ஆலயங்கள்ல வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் முருகன்குறிச்சி, பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளின் இரு புறங்களிலும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நட்சத்திரங்கள் பல்வேறு இடங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல சாலைகளின் இரு புறங்களிலும் குடில்கள் அமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸை வரவேற்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்று நள்ளிரவு சரியாக 11:30 மணிக்கு சிறப்பு திருப்பள்ளி என்பது நடைபெறும். இதை ஒட்டி பொது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து புத்தாடைகளை அணிந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக அவர்கள் அந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று நள்ளிரவில் 11:30 மணியில் இருந்து அதிகாலை 2 மணி வரை இந்த சிறப்பு திருப்பள்ளியின் போது கிறிஸ்துமஸ் பிறப்பை ஒட்டி பல்வேறு ஆராதனைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் பல்வேறு கிறிஸ்துவ பாடல்களும் ஒலிக்கப்படுகின்றன. இதை ஒட்டி பாளையங்கோட்டை முழுவதுமே தற்போது தமிழகத்திலேயே கிறிஸ்துவர்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில் தற்போது கிறிஸ்துமஸ் விழா என்பது களை கட்டியுள்ளது. தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் கிறிஸ்துவர்கள் நேரடியாக அந்தந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சிக்கந்தர். செல்வராஜ், நேரலில் வந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி.